pretty much at the end of the line. Doesn't mean we're going to end it immediately, but they've got no Navy, they've got no Air Force, they've got no anti-air traffic. They have some missiles, but not very many. I think we're in very good shape. The main thing is we have to win this. They win it quickly, but win it. Most people say it's already been won. It's just a question of when. The National Energy Agency agreed to coordinate the release of a record 400 million barrels of oil from various national petroleum reserves around the world. We don't want to leave early, do we? We got to finish the job, right? வணக்கம். அமெரிக்கா ஈரான் இஸ்ரேல் போரில் அடுத்து என்னதான் நடக்க போகுது? இந்த போர் தடுத்து நிறுத்தப்படுமா நிறுத்தப்படும்? ஈரானை பற்றி அமெரிக்கா தப்பு கணக்கு போட்டு விட்டதை ஒட்டுமொத்த உலகமே உணர்ந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அமெரிக்கர்களே அதை உணர்ந்து விட்டார்கள். தேவையில்லாத ஒரு போரில் டொனால்ட் ட்ரம்ப் எதற்காக அமெரிக்காவை இழுத்து விட்டிருக்கிறார் என்கிற அந்த கேள்வி மட்டுமல்ல, அடுத்து டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்ள முடியுமா முடியாதா என்கிற இந்த கேள்வியும் இருக்கிறது. இன்னைக்கு நான் எடுத்துக்காட்டக்கூடிய ஒவ்வொரு புள்ளி விவரங்களையும் மிகவும் கவனமாக கேளுங்கள். ஒட்டுமொத்த உலகத்தை எந்த போர் தன் வலையில் சிக்கிவிட்டதோ அந்த விஷயத்திலிருந்து இந்தியாவும் தப்ப முடியவில்லை. அமெரிக்கா இந்த போரில் கொடுக்கக்கூடிய பதில் என்ன, ஈரானின் நிலை என்ன, அனைத்துமே இந்த அப்டேட்டில் மிக ஆழமாக ஆய்வு செய்து உங்களுக்காக நாங்க கொண்டு வந்திருக்கிறோம். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கூட்டிகளுக்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை, எங்களுடைய சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதில் மீட்டெடுப்பதற்காக நீங்க செய்ய வேண்டிய ஒரு சில சாதாரணமான விஷயங்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஹாய் ஹலோ வணக்கம், உங்களுடைய கேள்விகள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதி விடுங்கள். இது ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். இதை தாண்டி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். அதையும் தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை நீங்க தெரிவிக்கலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். ஈரானை பொறுத்தவரையில் இந்த நாட்டை நீங்க துனிஷியா போன்று, சீரியா போன்று, ஈஜிப்ட் போன்ற ஒரு சிறிய நாடுகளாக பார்க்காது. ஈராக் போன்ற நாடாக இதை பார்க்காது. ஈரான் ஒரு பலசாலியான நாடு. அமெரிக்கா தப்பு கணக்கு போட்டு விட்டது அல்ல, இஸ்ரேல் அமெரிக்காவை சிக்க வைத்து விட்டார்களா என்கிற அந்த கேள்வி. ஈரானை டிக்டேட்டர் நாடாக பார்த்தார்கள், ஆனால் அது தவறு. இது ஒரு மல்டி லேயர்ட் டிக்டேட்டர்ஷிப். இதை பாலி டிக்டேட்டர்ஷிப் என்றும் கூறுவார்கள். அதாவது ஒரு சர்வாதிகார நாடு கிடையாது, ஒரு சர்வாதிகாரியின் கையில் இருக்கக்கூடிய நாடு கிடையாது. இந்த நாட்டில் ஏராளமான சர்வாதிகாரிகள் இருக்கிறார்கள். அதனால் இந்த நாட்டை உங்களால் சாதாரணமாக அளிக்க முடியாது. அமெரிக்கா போட்ட முதல் தப்பு கணக்கு இதுதான். இதை ஒரு டிக்டேட்டர் நாடாக பார்ப்பது முதல் விஷயம். ரெண்டாவது நீங்க பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜி எங்க அமெரிக்கா ஃபெயில் ஆனது. அமெரிக்கா இஸ்ரேலுடைய பொய்களை நம்பி களத்தில் இறங்கியது. இஸ்ரேல் அடுத்த 2-3 நாட்களில் இந்த போரை முடித்து விடலாம் என்று எந்த கட்டுக்கதையை கட்டினார்களோ அதை நம்பி களத்தில் இறங்கியது. உலகம் முழுவதும் தன்னுடைய இமேஜ், தன்னுடைய கிரெடிபிலிட்டியை இன்னைக்கு அமெரிக்கா இழந்து நிற்கிறது. மூன்றாவது மிகப்பெரிய தவறு, அமெரிக்கா இந்த போரை தொடங்கி தனக்கு எதிராக ஒட்டுமொத்த உலகத்தையே திரட்டி விட்டது. முக்கியமாக நீங்க பார்த்தீர்கள்னா பிரிக்ஸ் நாடுகள், பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா, அதற்கு மேல் இப்ப ஈரான் போன்ற நாடுகளும் இந்த அமைப்பில் இணைந்திருக்கிறார்கள். பிரிக்ஸ் நாடுகளுடைய அந்த எக்கனாமிக் பவரை நீங்க பார்த்தீர்கள்னா G7 நாடுகளையும் தாண்டி விட்டது. கிட்டத்தட்ட G20 நாடுகளுக்கு அப்படியே சமமாக போய் பிரிக்ஸ் நிற்கிறது. இன்னும் சில நாட்கள் நீங்க பார்த்தீர்களா, காலத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா உலகத்தின் மிக பவர்ஃபுல்லான அமைப்பு இந்த பிரிக்ஸ் அமைப்பாக வரப்போகிறது. இதையும் அமெரிக்கா கொஞ்சம் குறைவாக எடை போட்டது. இந்த ஒட்டுமொத்த சிஸ்டத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா கடந்த 24 மணி நேரத்திற்கு முன்பு ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய செனட்டர்ஸ்களுக்கு ஒரு பிரீஃபிங்கை கொடுத்தார்கள். க்ளோஸ் டோர்ல இந்த பிரீஃபிங் நடந்தது. இந்த பிரீஃபிங்கில் அமெரிக்கா, நாங்க ஏற்கனவே இந்த
போரை வென்று விட்டோமே, இந்த போரில் மீதம் இருப்பதற்கு எதுவுமே கிடையாது. ஈரானை பயங்கரமாக தாக்கி இருக்கிறோம். ஈரானின் மிசைல் யூனிட்டை தாக்கி விட்டோம். ஈரானின் ராணுவத்தை உடைத்து விட்டோம். நேவல் பேசஸை உடைத்து விட்டோம். இதற்கு மேல் அமெரிக்கா இந்த போரில் களத்தில் இறங்குவதற்கு எந்த விதமான காரணமும் கிடையாது. அப்போ டொனால்ட் ட்ரம்ப் உடைய இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த போரிலிருந்து தப்புவதற்காக வழியை தேடிக்கொண்டிருக்கிறார்களா என்கிற அந்த கேள்வி நீங்க பார்த்தீர்களா? நிச்சயமாக இங்க இருக்கிறது. FBI ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த ரிப்போர்ட்டை நீங்க நம்பினீர்கள்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வெஸ்ட் கோஸ்ட் கலிபோர்னியா என்கிற இந்த இடத்தில் ஈரான் தன்னுடைய போர்க்கப்பல் வழியாக, ஏதோ ஒரு போட் வழியாக, ஷிப் வழியாக ட்ரோன் அட்டாக்கை நடத்தலாம் என்கிற ஒரு வார்னிங்கை FBI நேற்று வெளியிட்டிருக்கிறது. ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த விஷயத்தை எவ்வளவு சீரியஸாக எடுத்துக்கொள்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அங்கு இருக்கிற மக்கள் நிச்சயமாக இந்த ரிப்போர்ட்டை மிக சீரியஸாக எடுத்துக்கொள்கிறார்கள். அமெரிக்கன் பாப்புலேஷன் இப்போ நேரடியாக ட்ரம்பிற்கு எதிராக கேள்விகளை எழுப்ப தொடங்கிவிட்டார்கள். ரிபப்ளிக்கன் பார்ட்டியுடைய செனட்டர்ஸ் கேள்விகளை எழுப்புகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அங்களுடைய எக்ஸ்பர்ட்ஸ்கள் இந்த கேள்விகளை எழுப்ப தொடங்கிவிட்டார்கள். இந்த வார்னிங் ஒரு வதந்தியாகவே இருந்தால் கூட CIA உடைய ரிப்போர்ட்டை நீங்க படித்து பாருங்கள், பென்டகனுடைய ரிப்போர்ட்டை நீங்க படித்து பார்த்தீங்கன்னா, FBI எடுத்து வைத்த இந்த வார்னிங் மிகவும் சரியாக மாற பல வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த அனைத்து ரிப்போர்ட்களையுமே படித்து பார்க்கறதுக்கு முன்பு அமெரிக்கா கமுக்கமாக பேக்போட்டில் தள்ளப்படுவதற்காகவும் இந்த போரிலிருந்து வெளிவருவதற்காகவும் முயற்சிகளை எடுக்க தொடங்கியிருக்கிறது. அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் இதே விஷயத்தை தான் எடுத்துக்காட்ட தொடங்கிவிட்டார். ஆங்காங்கே அவர் பேசக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்களை நீங்களே கேட்டு விடுங்கள். Pretty much at the end of the line. Doesn't mean we're going to end it immediately, but they've got no Navy, they've got no Air Force, they've got no anti-air traffic, anything. They have no systems of control. We're just riding free range over that country. And now we're going to look very strongly at the Straits. The Straits are in great shape. We've knocked out all of their boats. They have some missiles, but not very many. I think we're in very good shape. The main thing is we have to win this thing, win it quickly, but win it. And there are many people, I'm just watching some of the news. Most people say it's already been won. It's just a question of when. When do we stop? அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் எதை பேசினாலும் ஈரானின் பொசிஷன் என்னவாக இருக்கிறது அதை நீங்க பார்க்க வேண்டும். ஈரானின் பிரசிடென்ட் இதற்கான ஒரு பதிலை கொடுத்திருக்கிறார். பிரசிடென்ட் ஆஃப் ஈரான் says he has already laid down 3 conditions. 3 கண்டிஷன்ஸ்களை உலகத்துக்கு முன்பு எடுத்து வைத்திருக்கிறார், அமெரிக்காவிற்கு முன்பு எடுத்து வைத்திருக்கிறார். இந்த 3 கண்டிஷன்ஸ்களை ஏற்றுக்கொள்ளாத வரை இந்த போரை நாங்க தடுத்து நிறுத்த போவதில்லை. இந்த போரை நாங்க நீண்ட நாட்களுக்கு போரிடுவதற்கு நாங்க தயாராக இருக்கிறோம். எங்களுடைய நாட்டின் சுப்ரீம் லீடரை நீங்க கொண்டிருக்கிறீர்கள். எங்க நாட்டு சின்ன சின்ன குழந்தைகளை நீங்க கொண்டிருக்கிறீர்கள். நாங்க இந்த போரை தொடக்கவில்லை, நீங்கள் தான் இந்த போரை தொடங்கி இருக்கிறீர்கள். இதற்கு மேல் எங்களுடைய இந்த 3 கண்டிஷன், உலகத்தை அமெரிக்காவிடம் பலம் இருக்கலாம், பவர் இருக்கலாம், மிசைல் இருக்கலாம், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனால் ஈரான் ரொம்பவே ஸ்ட்ராட்டஜிக்காக அமெரிக்காவின் எக்கனாமியை முடக்கி இருக்கிறது. அமெரிக்காவோட எக்கனாமியை மட்டுமல்ல, அமெரிக்காவின் நண்பர்களான அனைத்து கல்ஃப் நாடுகளை சார்ந்த நபர்கள் அவர்களையும் அவர்களுடைய எக்கனாமியை முடக்கி இருக்கிறது. ஐரோப்பிய நாடுகளுடைய எக்கனாமியை முடக்கி இருக்கிறது, பொருளாதாரத்தை முடக்கி இருக்கிறது. இந்தியாவையும் இந்த எக்கனாமிக் இம்பாக்ட் இந்தியாவையும் தாக்கி இருக்கிறது. இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா ஏராளமான இடங்களில் ரெஸ்டாரண்ட்கள் மூடப்பட்டிருக்கிறது. ஒரு சிலிண்டர் பிளாக்கில் 3000 ரூபாய் துடுக்கி கொடுக்கிறது. ஆங்காங்கே நீங்க பார்த்தீர்கள்னா பெட்ரோல் டீசலுடைய தட்டுப்பாடு இன்னும் வரவில்லை. ஆனால் ஒரு பேனிக் சிஸ்டம் கிரியேட் ஆகிவிட்டதா இல்லையா? இன்னைக்கு இந்த போரை தடுத்து நிறுத்தினார்கள்னா கூட இந்த இம்பாக்டை சரிபார்ப்பதற்காக அடுத்த 3 மாதங்கள் பிடிக்கும். சிந்தித்து பாருங்க. இன்னைக்கு இந்த நேரத்துல சீஸ்ஃபயர் அறிவிச்சு விட்டார்கள்னா கூட இந்த விலை அடுத்த நாளே குறையாது. பல இடங்கள்ல டேமேஜ் நடந்திருக்கு. கத்தராக இருக்கட்டும், குவைத்தாக இருக்கட்டும், ஓமானாக இருக்கட்டும், பெஹ்ரீனாக இருக்கட்டும், இது போன்ற பல இடங்கள்ல கச்சா எண்ணெயுடைய ப்ரொடக்ஷன் மறுபடியும் ஆரம்பிக்கிறது. அந்த ஹொர்மோஸ் என்கிற அந்த வழியில்
பிரிக்கப்பட்ட மைன்ஸ்கள் அதை கிளீன் செய்யணும். ஏன்னா அந்த இடத்துல ஃபுல்லாவே நீங்க பார்த்தீங்கன்னா மைன்ஸ்களை இருக்கு. எங்க எப்ப வெடி வெடிக்கும் என்று யாருக்குமே தெரியாது. அதை கிளீன் செய்யணும், சுத்தம் செய்யணும். இது எல்லாமே சரி பார்ப்பதற்கு அடுத்த 3 மாதங்கள் இருக்கு. இந்த 3 மாதங்களுக்கு இடையே சின்ன சின்ன நாடுகள் அங்க ரெசெஷன் நிச்சயமாக வரும் என்கிற ஒரு கேள்வியை ஒரு ரிப்போர்ட்டும் வெளிவிட்டிருக்கிறார்கள். அதாவது வேலை வாய்ப்பு பல இடங்கள்ல பல நாடுகளில் பறிபோக வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லாமே நடக்கும். இந்த இம்பாக்ட் ஆல்ரெடி இஸ் டன். த டேமேஜ் இஸ் டன். Now whatever you do for the next 3 to 4 months the world will see the impact. இதுதான் இன்னைக்கு அமெரிக்காவுக்கு முன்பு ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்கிறது. அதனால தான் டொனால்ட் ட்ரம்ப் இப்போ தப்பிப்பதற்கான வேலையை பார்க்க தொடங்கி இருக்கிறார்கள். 3 கோரிக்கை, ஈரானுடைய 3 கோரிக்கை என்ன? ஈரான்ஸ் லீகல் ரைட் மஸ்ட் பி ரெகக்னைஸ்ட் இன்டர்நேஷனலி. ஈரானுடைய லீகல் ரைட்ஸை ஒட்டுமொத்த உலகமே அதற்கான அங்கீகாரத்தை கொடுக்கணும். இதற்கு மேல் நீங்க தப்பிக்க முடியாது. நீங்க போரை தொடங்கி இருக்கிறீர்கள். இந்த போரை வைத்து ஈரான் தன்னுடைய இஷ்யூஸ்களை சாதிக்கக்கூடிய நிலையில் இன்னைக்கு நிற்கிறது. 2வது, whatever damage Iran has suffered in this war must be compensated. எங்க நாட்டில் எந்த விதமான நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கிறதோ இந்த போரை வைத்து நீங்க நடத்திய தாக்குதலால் எந்த விதமான நஷ்டத்தை நீங்க எங்க நாட்டிற்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீர்களோ அதை நீங்க சரி பார்த்து கொடுக்க வேண்டும். செலவாக இருக்கட்டும், உயிர் பலிகளாக இருக்கட்டும், அல்ல அந்த நாட்டில் நடந்த ப்ராப்பர்ட்டி டேமேஜஸ்களாக எதுவாக இருந்தாலும் அதற்கான காம்பன்சேஷனை அமெரிக்கா கொடுக்கிறது. 3வது மிக முக்கியமான கோரிக்கை, an international guarantee must be secured that there will be no future attack. போன வருடம் 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் ஒரு அட்டாக் நடந்தது. திடீரென்று பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போது இப்போ 12 நாட்களுக்கு முன்பு, இன்னைக்கு 13வது நாள் நம்ம நிக்கிறோம். 13 நாட்களுக்கு முன்பு ஒரு தாக்குதல் நடந்தது. பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போது ஈரான் இந்த முறை இன்டர்நேஷனல் கேரண்டி உலகம் முழுவதும், உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுமே இந்த எஷ்யூரிட்டியை கொடுக்கணும். எங்க நாட்டின் மீது மீண்டும் ஒரு முறை இது போன்ற தவறான விதத்தில் எந்த விதமான தாக்குதலும் நடக்காது. இதை நீங்க உறுதி செய்யணும். இந்த 3 விஷயத்திற்கும் 3 புள்ளிகளுக்கும் நீங்க தலை சாய்க்கவில்லை என்றால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. You can say that we have won the war. It is okay. That is up to you. But we will continue with this war. நாங்க இந்த வாரை விடுவதாக கிடையாது என்கிற ஒரு ஸ்டாண்டில் ஈரான் நிற்கிறது. ஒரு பக்கம் டொனால்ட் ட்ரம்ப் அந்த உரையை கொடுத்து கொண்டிருக்கும் போது நாங்க இந்த போரில் வெற்றி பெற்று விட்டோம் என்று கூறும்போது, அதே நேரத்தில் அமெரிக்காவின் ஆயில் டேங்கர் பர்ஷியல் கல்ஃப் அந்த கடற்கரையில் நிற்கும் போது, அந்த கடல் நிற்கும் போது சாசி விஷ்ணு என்கிற இந்த கப்பலுடைய பெயர், இதில் ஈரானுடைய ட்ரோன் அட்டாக் போய் நடக்கிறது. ஒரு நபர் அங்க கொல்லப்பட்டிருக்கிறார். 27 நபர்கள் அதில் ரெஸ்கியூ செய்யப்பட்டிருக்கிறார். சிந்தித்து பாருங்கள், எந்த தருணத்தில் டொனால்ட் ட்ரம்ப் நாங்க வெற்றி பெற்று விட்டோம் என்று அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாரோ அதே நேரத்தில் ஈரான் நடத்திய இந்த தாக்குதல், FBI உடைய அந்த வார்னிங், ஈரான் நேரடியாக இதற்கு மேல் அமெரிக்கா மீது தாக்குதலை நடத்துவதற்கான பிளானை போட்டிருக்கிறார்கள் என்கிற அந்த ரிப்போர்ட் வெளிவந்ததுக்கு அப்புறம் கவர்னர் ஆஃப் கலிபோர்னியா முன் வந்து அவர் தன்னுடைய ஸ்டேட்மெண்ட் எடுத்து வைத்திருக்கிறார். அப்போ இந்த ரிப்போர்ட் மிகவும் சீரியஸாக அங்க இருக்கக்கூடிய செனட்டர்ஸ், மக்கள், எக்ஸ்பர்ட்ஸ் மற்றும் அட்மினிஸ்ட்ரேஷன் வழியாகவும் எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. எந்த தருணத்தில் டொனால்ட் ட்ரம்ப் நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் என்று கூறினாரோ அதே நேரத்தில் ஈரான் அமெரிக்காவின் ஒரு எண்ணெய் கப்பலில் எப்படி தாக்குதலை நடத்தினார்கள் அதற்கான காட்சிகள் வெளிவந்திருக்கிறது, பாருங்கள். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ், இந்தியாவிற்கு வரக்கூடிய 50% கச்சா எண்ணெய் இந்த வழியில் தான் வருகிறது. உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட 30% கச்சா எண்ணெய் இந்த வழியில் தான் போகிறது. இந்த வழி இன்னைக்கு ஈரான் கண்ட்ரோலில் இருக்கிறது. அதை வைத்துதான் ஒட்டுமொத்த உலகத்தின் எக்கனாமியை இன்னைக்கு அடித்திருக்கிறது ஈரான். யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில், யுஎன் உடைய செக்யூரிட்டி கவுன்சில் கொடுத்த பதில், ஈரான் தொடர்ந்து மிடில் ஈஸ்ட் இருக்கக்கூடிய நாடுகள் மற்றும் அமெரிக்காவின் பல அமெரிக்கன் பேசஸ்களை தாக்கி வருகிறார்கள். ஆனால் இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா சைனா இந்த
விஷயத்தை எடுத்து வைக்கும்போது சைனா அங்க போகவே இல்லை, ஆப்சென்ட் ஆகிவிட்டது. சைனாவுடைய இந்த முடிவை நீங்க பார்த்தீர்கள்னா, பிரிக்ஸ் நேஷன்ஸ்களில் சைனா எந்த அளவில் தன்னுடைய ஆதிக்கத்தை எடுத்துக்காட்டப் போகிறது என்கிற அந்த விஷயத்தை வெளிப்படையாக சைனா இன்னைக்கு எடுத்துக்காட்டி விட்டது. சைனா முதல் முறையாக ஒரு போல்டான ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து வைத்திருக்கிறார்கள். அமெரிக்கா, இஸ்ரேல் நடத்திய இந்த தாக்குதல் மிகவும் தவறானது. ஈரான் தன்னுடைய ஃபோர்ஸை வைத்து தன்னுடைய நாட்டை டிஃபெண்ட் செய்வது எந்த விதத்திலும் தவறு கிடையாது. ஈரான் செய்வது சரிதான் என்கிற விஷயம். 3வது, எந்த ஆயில் ஃப்ளோவை ஈரான் தடுத்து நிறுத்தியிருக்கிறதோ, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் என்கிற இந்த இடத்துல இருந்து, அதை விட அவர்களிடம் வேற எந்த வழி இருக்கிறது? நீங்களே எடுத்து காட்டுங்கள் என்கிற ஒரு கேள்வியை அவர்கள் எடுத்து வைத்தது. 3வது, ஈரான் மிடில் ஈஸ்டை தாக்கி வருகிறதாக நீங்க கூறுகிறீர்கள். ஆனால் இஸ்ரேல், அமெரிக்கா எந்த பேசிஸில், எந்த காரணத்தை வைத்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது? அப்போ அது சரி என்றால் இவர்கள் தாக்குவதும் சரிதான். இவர்கள் தாக்குவதில் எந்த விதமான தவறும் கிடையாது. ஒரு ஸ்ட்ராங்கான ஒப்பீனியனை சைனா இன்னைக்கு எடுத்து வைத்திருக்கிறது. சைனா எந்த அளவில் இந்த ஒப்பீனியன் எடுத்து வைக்கிறது என்று நீங்க பார்த்தீர்கள். இந்த மாத கடைசியில் டொனால்ட் ட்ரம்ப் சைனா போய் ஜி ஜின்பிங்கை சந்திப்பதற்கான ஒரு திட்டத்தை போட்டிருக்கிறார். இது மட்டுமல்ல, G7 நாடுகளை அந்த இடத்திலும் போய் சந்திப்பதற்கான ஒரு நிலை ஏற்பட்டு வருகிறது. பிரான்சின் மேக்ரோன் அவரும் எடுத்து வைத்த ஒரு விஷயத்தை நீங்க பார்த்தீர்கள்னா, this kind of situation, Hormuz route is not important. Sometimes declare is important. இந்த ஹார்மோஸ் ரூடை தாண்டி இன்னைக்கு இந்த நாட்டில் உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அதை இன்னும் ஆழமாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. எதனால் இந்த தாக்குதல் நடந்தது? ஏன்னா அமெரிக்கா எடுத்து வைத்த விஷயம் என்ன, 400 மில்லியன் பேரல் எண்ணெய் இந்த இடத்துல இருந்து போவதாக இருந்தது. அதுல இருந்து 172 மில்லியன் பேரல் அமெரிக்காவே நாங்க கொடுக்க போகிறோம் என்று கூறினார்கள். எந்த விதமான எண்ணெய் தட்டுப்பாடும் வராது என்கிற அந்த விஷயத்தையும் எடுத்து வைத்தார்கள். ஆனால் என்ன நடக்கிறது? அமெரிக்காவால் அந்த கச்சா எண்ணெயை கொடுக்க முடிந்ததா? கிடையாது. அமெரிக்காவால் இந்த G7 நாடுகளுக்கு அந்த உறுதியை கொடுக்க முடிந்ததா? கிடையாது. கல்ஃப் நாடுகளுக்கு பாதுகாப்பை கொடுக்க முடிந்ததா? கிடையாது. அப்ப அமெரிக்காவுடைய ஒட்டுமொத்த ப்ராமிசஸ்களுமே இன்னைக்கு ஒரு போலி ப்ராமிஸ் ஆக மாறிவிட்டது. இதையும் அவர்கள் நிறுத்தியிருக்கிறார்கள். யுஎஸ் ட்ரேட், இதை மீண்டும் ஒரு முறை டொனால்ட் ட்ரம்ப்புடைய அட்மினிஸ்ட்ரேஷன் கையில் எடுத்திருக்கிறது. எப்படி? அதை நீங்க பாருங்கள். ஜான்சன் கிரீட், அமெரிக்காவின் ட்ரேட் ரெப்ரசன்டேட்டிவ், இவர் கொடுத்த ஒரு புதிய ஸ்டேட்மெண்ட்டை நீங்க பார்த்தீர்கள்னா, நவ் செக்ஷன் 301 அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு சட்டத்தை பயன்படுத்தி சுப்ரீம் கோர்ட் நீங்க போடக்கூடிய இந்த ட்ரேட் வார், ட்ரேட் டாக்ஸ் இது தவறானது என்று கூறியதுக்கு பின்பு கூட மீண்டும் ஒரு முறை இன்னொரு வழியிலிருந்து இப்போ டொனால்ட் ட்ரம்ப் அதே ட்ரேடை பற்றி பேச தொடங்கி இருக்கிறார். பல நாடுகளில் அளவுக்கு மீறின ப்ரொடக்ஷனை செய்து விடுகிறார்கள். அதற்கான கன்சப்ஷன் நடக்காத போது ரொம்பவே குறைந்த விலையில் இன்டர்நேஷனல் சந்தையில் அதை இறக்கி விடுகிறார்கள். அதனால் அந்த நாடுகள் மீது நாங்க செக்ஷன் 301 பயன்படுத்தி அவர்கள் மீது நாங்க வரிகளை போட போகிறோம். எந்தெந்த நாடுகள் இது? சைனா, யூரோப்பியன் யூனியன், இந்தியா, ஜப்பான், சவுத் கொரியா, மெக்சிகோ, வியட்நாம், தாய்லாந்து, மலேசியா, கம்போடியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, பங்களாதேஷ், சுவிட்சர்லாந்து மற்றும் நார்வே. அப்போ மீண்டும் ஒரு முறை இந்தியா மீது இன்னொரு டாரிஃபை போடுவதற்கான அனைத்து வேலையுமே டொனால்ட் ட்ரம்ப் பார்க்க தொடங்கிவிட்டார். சுப்ரீம் கோர்ட் டொனால்ட் ட்ரம்ப் உடைய இந்த முடிவை இல்லீகலாக, இந்த பாலிசியை இல்லீகலாக எடுத்து காட்டியதற்கு கூட அமெரிக்கா இதை சரி என்று எடுத்து காட்டுவதற்கு, அதாவது மறுபடியும் திசை திருப்பணுமா இல்லையா? போருக்கு முன்னாடி ட்ரேட் வார், போர் நடந்தது, அந்த போரில் இவர்கள் எடுத்து வைத்த அனைத்துமே தவறாக மாறியதற்கு பின்பு, மக்கள் கேள்விகளை கேட்டதற்கு பின்பு இப்போ மறுபடியும் ட்ரேட் வாரை நோக்கி இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை திசை திருப்பக்கூடிய வேலை இவர்கள் பார்க்க தொடங்கிவிட்டார்கள். இது மட்டுமல்ல, அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வெவ்வேறு இடங்களில் தன்னுடைய ரீபொசிஷனிங்களை எடுத்துக்காட்ட தொடங்கியிருக்கிறார். அதாவது ஸ்ட்ரென்த் அண்ட் கிரெடிபிலிட்டி ஆஃப் அமெரிக்கா எந்த அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு நீங்க பார்க்க வேண்டும். இன்னைக்கு டொனால்ட் ட்ரம்ப் தனக்கு எதிராக இம்பீச்மெண்ட் வந்துவிடக்கூடாது, மிட் டேர்ம் போலில் இவருடைய கட்சி தோர்த்துவிடக் கூடாது, இதை தாண்டி மக்கள் இவரை பார்த்து கேள்வி கேட்கும் போது அதற்கான பதில் இல்லாத பட்சத்தில் எப்படியாவது இந்த நாட்டு மக்களை ஏமாற்ற வேண்டும் என்கிற அந்த விஷயத்தை வைத்து
இன்னைக்கு டொனால்ட் ட்ரம்ப் எடுத்து வைக்கக்கூடிய விஷயத்தை பார்த்தீர்கள்னா, ஒவ்வொரு இடத்திலும் போய் நாங்க போரில் வெற்றி பெற்று விட்டோம், இதற்கு மேல் போரிடுவதற்கு அமெரிக்காவிடம் எதுவுமே கிடையாது என்கிற இந்த விஷயத்தை எப்படி பேசுகிறார், அதை நீங்க கேளுங்கள். International Energy Agency agreed to coordinate the release of a record 400 million barrels of oil from various national petroleum reserves around the world, which will substantially reduce the oil prices as we end this threat to America and this threat to the world. We don't want to leave early, do we? We got to finish the job, right? இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் மிக முக்கியமான கேள்வி மீண்டும் அதுதான், ஈரான் பின்தாங்குமா? ஈரான் இந்த போர்ல இருந்து பேக்ஃபுட்டில் போவார்களா? கிடையாது. ஈரான் நிச்சயமாக இந்த முறை எங்களுக்கு உலக நாடுகள் எஷூரிட்டி கொடுக்காத வரை, அதாவது எங்க நாட்டின் மீது மீண்டும் ஒரு முறை இதே போன்ற தாக்குதல் நடக்காது என்கிற ஒரு விஷயத்திற்கான உத்தரவாதத்தை உலக நாடுகள் கொடுக்காத வரை நாங்க பேக்ஃபுட்டில் போக மாட்டோம். அமெரிக்கா மன்னிப்பை கேட்கணும், எங்களுக்கு ஏற்பட்ட சேதங்களை அதற்கான நஷ்டஈடை அவர்கள் கொடுக்கணும். அமெரிக்காவை முற்றிலுமே ஒரு விதத்தில் பேக்ஃபுட்டில் தள்ளக்கூடிய விஷயத்தை ஈரான் பார்த்து விட்டது. இன்டர்நேஷனலி அமெரிக்கா தன்னுடைய இமேஜையும் காப்பாற்ற முடியவில்லை, தன்னுடைய எக்கனாமிக் பவரையும் காப்பாற்ற முடியவில்லை. அமெரிக்காவிடம் இருக்கக்கூடிய ஒரே பவர் பெட்ரோ டாலர் மட்டும்தான். பெட்ரோ டாலர் இன்னும் எத்தனை நாட்களுக்கு நிலைக்கப் போகிறது, அதுவே ஒரு கேள்வியாக மாறிவிட்டது. காரணம், பிரிக்ஸ் என்கிற இந்த ஒரு 7-8 நாடுகளுடைய அமைப்பு, 5 நாடுகள்ல இருந்து தொடங்கிய இந்த அமைப்பு இன்னைக்கு ஒரு 4-5 நாடுகள் இன்னும் சேர்ந்து விட்டது. இந்தியாவின் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி டொனால்ட் ட்ரம்பிற்கு சரண்டர் ஆனால் கூட மீதம் இருக்கக்கூடிய நாடுகள் இன்னும் சரண்டர் ஆகவில்லை. அப்படி இந்த பிரிக்ஸ் நாடுகள் ஒன்று கூடி தன்னுடைய பவரை எடுத்து காட்டிவிட்டால் அடுத்த ஒரு சில நாட்களிலேயே பெட்ரோ டாலருக்கான அந்த அர்த்தமே முறிக்கப்படும். அமெரிக்காவுடைய எக்கனாமி எந்த இடத்தில் இருக்கும் என்று யாருக்குமே புரியாது. கல்ஃப் நாடுகள் மற்றும் பிரிக்ஸ், இந்த 2 நாடுகள் தான் இன்னைக்கு உலகத்தையே திரட்டி போடக்கூடிய வேலையை பார்க்க போகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகிறது என்று. இந்த வீடியோவை பொறுமையாக இந்த நேரம் வரை கேட்ட அனைவருக்குமே நன்றிகள் பல. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.